உங்க மார்னிங் ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாலே உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாங்க. காலையில எந்திரிச்சோனே நீங்க என்ன செய்றீங்க? அவசரமா இருப்பீங்க, பதட்டம் இல்ல போன ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஆமா தானேங்க? உங்களோட லைஃப்ப சேஞ்ச் பண்ற ஒரே விஷயம் உங்களோட மார்னிங் ரொட்டீன் தாங்க. அதாவது மிராக்கிள் மார்னிங். ரொம்ப ஈஸியாவும், பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஆக்சுவலியா நம்ம மார்னிங் எப்படி ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த டே ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். அவசரமா ஸ்டார்ட் பண்ணா, அவசரமா பிரச்சனை வரும். நீங்க நிதானமா அந்த டேய ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும்னு. இந்த புது வேல உங்க மார்னிங் ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணுங்க. 6 ஸ்டெப்ல. ஃபர்ஸ்ட் அமைதிங்க. உங்க பிரீத்திங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு அமைதியா சீரா இழுத்து விடுங்க. செகண்ட் அஃபர்மேஷன் அதாவது உறுதிமொழி. என்னால முடியும். நான் வளர்றேன். 3வது கற்பனை. அதாவது விசுவலைசேஷன். கண்ண மூடி நம்ப அடைய நினைச்சத அடைஞ்சிட்டதா கனவு காணுங்க. அடுத்தது கொஞ்ச நேரமாவது எக்ஸர்சைஸ்ங்க. 5வதுங்க வாசிக்கணும். கடைசி 6வது இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. எழுதணும். என்ன எழுதணும்னா, உங்க கோல்ஸ நீங்க எழுதணும். அது மட்டும் இல்லாம கிராட்டிட்யூட் எழுதணும். நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு எழுதணும். மனம் மாறினால் நடத்தை மாறுங்க. நடத்தை மாறினால் வாழ்க்கை மாறும். ஒரே நாள்ல நம்மளோட வாழ்க்கைய மாத்தவே முடியாது. டெய்லி மார்னிங் இத மாத்துங்க. உங்களோட லைஃப்ப நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. சோ, நாளைக்கு காலையில இருந்து இந்த 6 ஸ்டெப் மார்னிங் ரொட்டீன செய்ய தொடங்க மறந்துறாதீங்க. ஒரே நாள்ல நம்ம லைஃப்ப சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. டெய்லி நம்மளோட மார்னிங் ரொட்டீன சேஞ்ச் பண்ணாலே எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் கொடுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.